பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு பொறுமை என்ற ஒரு குணத்தின் காரணமாக தான் பெண்கள் தாய்மை என்ற ஒரு நிலையை பெறுகிறார்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த உலகின் சமநிலைக்கு ஒரு காரணம் இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஆனந்தமாக வாழ்கிறோம் என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. மனிதன் தன்னுடைய ஆற்றாமையை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு உயிர் தேவைப்படுகிறது. சூடான கண்ணாடி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நீரை ஆற்றிக்கொள்வதற்கு இன்னொரு வெற்று பாத்திரம் தேவைப்படுகிறது. மனிதன் தன்னை எப்போதும் ஆனந்தமாக உணர்வதற்கும் தன்னை எப்போதும் ஆனந்தமாக வைத்துக் கொள்வதற்கும் ஒரு பாத்திரம் தேவைப்படுகிறது. அந்த பாத்திரம்தான் பெண் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பெண்களின் உயரிய ஒரு குணங்களை நாம் எப்போதுமே எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும். ஆண் பெண் சமநிலை என்ற ஒரு தன்மையில எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெண்களை விட ஆண்கள் உயர்ந்தவர்களா, பெண்களை விட ஆண்கள் தாழ்ந்தவர்களா, பெண்களை விட மற்ற எந்த உயிர்களும் சிறந்தவர்களா, அல்லது பெண்கள் தான் உலகில் சிறந்தவர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ கிடையாது. பெண்கள் உண்மையிலே சிறப்புக்குரியவர்கள். எல்லை இல்லாத இந்த இயற்கை மனித இனத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற இயற்கை உந்துதலை, ஒரு இனத்தை உற்பத்தி செய்வதற்கு பெண்களை தான் ஒரு பாத்திரமாக இந்த இயற்கை தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஆண்களின் உதவியால் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தாலும் 10 மாதம் ஒரு குழந்தையை வயிற்றில் வைத்து அந்த குழந்தையை பெற்று 3 ஆண்டுகள் கண்ணில் வைத்து வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான சேவையை இந்த உலகத்துல வேற யாராலையும் செய்ய முடியாது. பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு பொறுமை என்ற ஒரு குணத்தின் காரணமாக தான் பெண்கள் தாய்மை என்ற ஒரு நிலையை பெறுகிறார்கள். ஆண்களுக்கு இந்த பட்டம் கிடையாது. தாய்மை குணம் என்பது பெண்களுக்கே ஒரு உயரிய குணம். பெண்கள் சிறுமிகளாக இருக்கிறார்கள், இளைஞர்களாக இருக்கிறார்கள், வளர் இளம் குமர பருவத்தை தாண்டி ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு வருகிறார்கள். அதன் பிறகு ஒரு தாய்மை என்ற ஒரு பட்டத்தை பெறுகிறார்கள், முதுமை என்ற பட்டத்தை பெறுகிறார்கள். எல்லா காலங்களிலும் பெண்களினுடைய ஒரு பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கிறது. இன்றைக்கெல்லாம் ஆண்கள் தான் ஒரு குடும்பத்தின் தலைவராக நாம் எல்லோருமே நினைத்து வருகிறோம். ஆனால் ஒரு காலத்தில் பெண்கள் தான் ஒரு குடும்பத்தினுடைய தலைவியாக இருந்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய வேட்டைக்கார குடும்பத்தை நடத்தக்கூடிய தலைமை பொறுப்பை பெண்கள் ஏற்றிருப்பதாக வரலாறு பல இடங்களிலும் சுட்டி காமிக்கிறது. பெண்களை யார் ஒருவர் போற்றி மதித்து தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே ஒரு மனிதராக இந்த உலகத்தில் அடையாளம் காணப்படுவார்கள். யார் ஒருத்தர் பெண்களுக்கு சரியான மரியாதையும் மதிப்பும் கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அவர்கள் கீழானவர்கள் தான். இப்ப நம்ம பெண்களை மதிக்கணும்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஆண்களை மதிக்க வேண்டாமா அப்படிங்கிறது அல்ல. இந்த இடத்துல நம்ம பெண்களுக்கான ஒரு மரியாதையை நாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு காலத்துல பெண்கள் சுதந்திரமாக இருந்தார்கள், வேட்டைக்கார குடும்பத்தின் தலைவியாக இருந்தார்கள் என்று பேசணும். ஆனால் நாளாக இந்த சமுதாயம் பெண்களை ஒரு அடிமை பொருளாக மாற்ற தொடங்கியது. மீண்டும் பாரதி போன்ற பெரியவர்கள் பெண்ணினுடைய விடுதலையும் பெண்ணினுடைய படிப்பையும் குறித்து பேசி கல்வி எழுச்சியும் குறித்து பேசியதன் விளைவாக இன்னைக்கு நமக்கு நிறைய பெண்கள் எல்லா துறைகளிலும் முன்னேறக்கூடிய அளவுல உயர்ந்து வருகிறார்கள். பெண்கள் எல்லா துறைகளிலும் படிப்படியாக உயர்ந்து வர 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 இன்னைக்கு ஆண் பெண் சமநிலை என்பது ஓரளவு உருவாக தொடங்கி இருக்கின்றது. ஆகவே பெண்களை மதிக்க வேண்டும் என்று பெண்கள் தினம் கொண்டாடுறோம். அந்த பெண்கள் தினத்துல அன்னைக்கு மட்டும் பெண்களை மதிச்சுட்டு மற்ற நேரங்கள் வீட்டில் தன்னுடைய பெண்களை, மனைவியை, அம்மாவை, சகோதரியை ஆகிய யாவரையுமே நம்ம வீட்டில் அடிமையாக வச்சிருந்தோம். அது எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க விழா கொண்டாட வேண்டும் என்று ஒரு விழா கொண்டாடுகிறீர்களே தவிர உண்மையிலேயே நாம் அந்த விழாவினுடைய கருத்தான பெண்களை மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்ற இந்த ஒரு நிலையை நீங்கள் வீட்டில் கடைபிடிக்கிறீர்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே வேலை பார்க்கக்கூடிய இடம், குடும்பம், பொது வெளிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்ல பெண்களுக்கு உரிய மரியாதையும் பாதுகாப்பும் மதிப்பும் வழங்க வேண்டும். அவ்வாறு யார் ஒருவர் மதிப்பும் பாதுகாப்பும் மரியாதையும் வழங்குகிறார்களோ அந்த மனிதர் மனிதராக போற்றப்படுகிறார். யாரெல்லாம் பெண்களை போற்றி மதிக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் உயரவும், பெண்களை யாரெல்லாம் தூற்றி தாழ்வாக வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறாதவர்களாகவும் நாம் கருத்தில் கொள்ளலாம். அனைவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.